ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டரில் பயிற்சி 6.1ல் 8வது சம் தான் பார்க்க போகிறோம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். காட் தீட்டா ஈஸ்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு 1:2 எனில் 8 காஸ் தீட்டா மைனஸ் 2 சைன் தீட்டா பை 4 காஸ் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டாவின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற கிவன் டீட்டெயிலை எடுத்து எழுதிக்கணும். இது வந்து விகிதமாக கொடுத்துருக்குறாங்க, அதை பின்னமாக மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், காஸ் தீட்டா ஈஸ்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விகிதத்தை எப்போவுமே பின்னமாக எழுதிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து காஸ் தீட்டா ஈஸ்டு சைன் தீட்டாங்கிறத காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். 1:2ங்கிறத 1/2ன்னு எழுதிக்கலாம். காஸ் தீட்டா பை சைன் தீட்டாங்கிறது எதோட ஃபார்முலானா காட் தீட்டாவோட ஃபார்முலா. ஸோ காட் தீட்டா ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ காட் தீட்டாவோடைய ஃபார்முலாவை சைடில் எழுதிக்கலாம். காட் தீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். ஸோ மேலே இருக்கக்கூடிய 1ங்கிற நம்பரை அடுத்துள்ள பக்கமாகவும் கீழே இருக்கக்கூடிய 2ங்கிற நம்பரை எதிர்பக்கமாகவும் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த நம்ம என்ன மதிப்பு கண்டுபிடிக்கணுமோ அதில் இருக்கக்கூடிய காஸ் தீட்டா சைன் தீட்டாவெலாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே காட் தீட்டா தான் இருக்குது, இதை வச்சு நம்ம காஸ் தீட்டா சைன் தீட்டாவெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ வேணும்னா நம்ம முக்கோணத்தில் இருக்கக்கூடிய 3 பக்கங்களுமே தெரிஞ்சால் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல்ல ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சி என்னென்ன பக்கங்கள் நமக்கு தெரியும்னு பார்க்கலாம். இங்கே தீட்டாங்கிறதுனால ஏதாவது ஒரு கோணத்தை நம்ம தீட்டான்னு குறிச்சிக்கலாம். ஏபிசிங்கிற முக்கோணத்தில் சிங்கிற இடத்துல நம்ம தீட்டா குறிச்சிக்கலாம். இப்போ தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம், அது வந்து எதுக்கு சமம்னா 1க்கு சமம். தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேர் எதிர்பக்கம், அது வந்து 2க்கு சமம். இங்கே வந்து பியில் வந்து 90 டிகிரி. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஏசி தெரியணும். ஏன்னா 3 பக்கங்களும் தெரிஞ்சால் தானே நம்மளால் வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டாவெலாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் வந்து அந்த 3வது பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3வது பக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தணும். பித்தாகரஸ் தேற்றம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம 3வது பக்கமான ஏசியும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ செங்கோண முக்கோணம் ஏபிசியில் எப்படி வந்து பித்தாகரஸ் தேற்றம் எழுதுகிறோன்னு பாருங்கள். இதில் எது கர்ணம்னு பார்த்தீங்கன்னா ஏசி தானே கர்ணம். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு மீதி 2 பக்கங்கள் என்னென்னா ஏபியும் பிசியும். ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயருக்கு சமம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏபியோட அளவு 2, ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் பிசியோட அளவு 1ங்கிறதுனால 1 ஸ்கொயர். ஸோ 2ஓட ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1ஓட ஸ்கொயர் 1. ஸோ ஈக்குவல் டு 5ன்னு வந்திருக்கு. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5னா ஏசியோட மதிப்பு வேணும்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஏசி ஈக்குவல் டு என்னென்னு வந்துடும்னா √5ன்னு வந்துடும். ஸோ கர்ணம் ஏசி வந்து √5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3 பக்கங்களுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த மொத்த மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதில் நம்மளுக்கு காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் தெரியணும். ஸோ அது 2 கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு காஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாம். காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ தீட்டானுடைய அடுத்துள்ள பக்கம் என்னென்னா 1, கர்ணம் என்னென்னா √5. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், பிசி பை ஏசின்னு எழுதிக்கலாம். அதில் பிசியோட அளவு 1, ஏசியோட அளவு √5. ஸோ என்ன எழுதிக்கலாம், 1/√5ன்னு எழுதிக்கலாம். இது வந்து காஸ் தீட்டாவோட ஆன்சர். அதே மாதிரி சைன் தீட்டா கண்டுபிடிக்கலாம். சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ அதனுடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். தீட்டாக்கு எதிர்பக்கம் என்ன ஏபி, கர்ணம் என்னென்னா ஏசி. ஸோ ஏபி பை ஏசின்னு எழுதிக்கலாம். ஏபியோட அளவு என்னன்னு பாருங்களேன். ஏபியோட அளவு வந்து 2, ஏசியோட அளவு √5. ஸோ என்ன ஆன்சர் வரும், 2/√5ன்னு வரும். இப்போது காஸ் தீட்டா சைன் தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொத்த மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம். மொத்த மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. 8 காஸ் தீட்டா மைனஸ் 2 சைன் தீட்டா பை கீழே 4 காஸ் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டான்னு இருக்குது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 8ன்னு இருக்குது. 8 இன்ட்டு காஸ் தீட்டாவோட மதிப்பை பிரதியிடுங்க. காஸ் தீட்டாவோட மதிப்பு 1/√5 ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டாவோட மதிப்பு என்னென்னா 2/√5 டிவைடட் பை கீழே 4 இன்ட்டு காஸ் தீட்டாவோட மதிப்பு என்னென்னா 1/√5 ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டாவோட மதிப்பு என்னென்னா 2/√5. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 இன்ட்டு 1 8, 8/√5 மைனஸ் 2 4/√5 கீழே பாருங்கள், ஒரு 4/4/√5 ப்ளஸ் அதே மாதிரி இதையும் பெருக்கினீங்கன்னா 2 4/√5ன்னு வருது. மேலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 2 சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் 2 அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 - 4 4/√5ன்னு வரும் மேலே.
அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2ஐயும் கழிங்க, 2ஐயும் கூட்டணும். டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் 2ஐயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8/√5ன்னு வரும். அப்புறம் மேலே இருக்கிற பின்னத்தை அப்படியே எழுதிட்டு கீழே இருக்கிற பின்னத்தை தலைகீழாக எழுதுங்க. தலைகீழாக எழுதுனீங்கன்னா √5/8ன்னு வந்துடும், ரெசிப்ரோக்கலாக வந்துடும். ஸோ √5/8ன்னு எழுதிக்கலாம். இதில் √5 கேன்சல் ஆயிரும். 4 கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே 1 கீழே 2. ஸோ 1/2 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.